கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாவே பால் கொழுக்கட்டை இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. அதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க. செம்ம சாஃப்டாக ஜூஸியான சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு அழகாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அப்படியே மாதிரி வர அளவுக்கு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததும் உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அது ஆறுற கேப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 கப் வெல்லம் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு கொதி வந்தால் போதும். இதை ஓரமாக வச்சுட்டு பால் கொழுக்கட்டைக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுமே நம்ம உருட்டி வச்சிருந்த கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடுங்க. அந்த வெந்ததுமே அது கூட கொதிக்க வச்சிருந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கான சுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போதான் இதோட சுவை கூடுதலாகவே இருக்குங்க. இது நல்லா கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் அப்படி இறக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான பால் கொழுக்கட்டை வீட்டிலே செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க.